ஹலோ காய்ஸ், இன்னைக்கு கிளைமேக்ஸ்ல செமையான ட்விஸ்ட் இருக்க படத்தை தான் பார்க்க போறோம். இதோட ஒன்லைன் என்னன்னா, ஒரு டவுன்ல 30 வருஷமா கண்டினியூவா ஒவ்வொரு இயரும் ஏதாவது ஒரு மந்தோட 14th அன்னைக்கு ஒரு ஃபேமிலி மர்டர் செய்யப்படுறாங்க. ஆனா அங்க எந்த ஒரு குழுவுமே இல்ல, ஒரே ஒரு லெட்டரை தவிர. இப்படிப்பட்ட ஒரு சிக்கலான கேஸ புதுசா FBI ஏஜென்ட்டா ஜாயின் பண்ண ஹீரோயின் விசாரிக்க ஸ்டார்ட் பண்றான். கடைசியா கில்லர் கிடைச்சானா இல்லையான்னு செம விறுவிறுப்பா சொன்ன படம் தான் 2024 ரிலீஸ் ஆன லாங் லெக். நான் உங்கள் மிஸ்டர் முனி. இது மிஸ்டர் முனி வாய்ஸ் ஓவர் சேனல். மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். படத்தோட ஆரம்பத்துல ஒரு சின்ன பொண்ணு அழகா நேச்சரை ரசிச்சுக்கினே டிராயிங் பண்றப்போ ஜன்னல் வழிய கார் நிக்குது. அது கிட்ட போறா, அதுல யாருமே இல்ல. அப்ப குக்குன்னு ஒரு வாய்ஸ் கேட்க அதையே ஃபாலோ பண்ணிக்கின்னு ஹவுஸ் பின்னாடி போனா அங்கேயும் யாருமே இல்ல. எதிர ஒரு ஆளு டக்குன்னு வரா. இவளுக்காக பர்த்டே விஷஸ் சாங்கு பாடுறான். கட் பண்ணலாம். 20 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோனிய காட்டுறாங்க. இவளோட நேம் லீ ஹார்கர். புதுசா ஜாயின் பண்ண FBI ஏஜென்ட். ஹையர் ஆபீசர் அங்க இருக்கிற எல்லா ட்ரைனிங் ஸ்டூடெண்ட் கிட்டையும் சீரியல் கில்லர் இந்த ஊர்ல தான் இருக்கும். நீங்க எல்லார் ஹவுஸையும் ஹவுஸ் பை ஹவுஸா சர்ச் பண்ணி கில்லரை கண்டுபிடிங்கன்னு கில்லரோட அடையாளம் சொல்லிட்டு குரூப்பா பிரிச்சு அனுப்ப ஹீரோயின் அண்ட் அவளுடைய ஃப்ரெண்டு ரெண்டு பேருமே ஒரு ஏரியால இருக்கிற எல்லா ஹவுஸையும் சர்ச் பண்றாங்க. யாருமே சந்தேகப்படுற மாதிரி இல்ல. ஃப்ரெண்டு ஒரு ஹவுஸ் டோரை தட்டி FBன்னு சொல்லும்போது அவனை ஹெட் ஷாட் பண்ணிடுறாங்க. இவளுக்கு பதற்றம் ஆகிருச்சு. ஒரு பிளேஸ்ல மறைஞ்சு ஹவுஸுக்குள்ள போய் கில்லரை கன் பாயிண்ட்ல அரெஸ்ட் பண்றா. கட் பண்ணா ஒரு ரூம்ல முன்னாடி இருக்கிற ஸ்கிரீன்ல சில ஸ்டிட்ஸ் தான் போட்டு காட்டி அது மீன் பண்ற அதுக்குள்ள இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் கேட்க இவளும் கரெக்டா சொல்றான். அதோட எஃபெக்ட் சீனியர் வில்லியம் கூட சேர்ந்து ஒரு ஹவுஸுக்கு போறான். அந்த ஹவுஸ்ல இருக்கிற ஹஸ்பண்ட் அவனுடைய ஒய்ஃப் அண்ட் டாக்டர் பேஸ்பால் கட்டையாலே அடிச்சு சாகடிச்சிருக்கான். இவனும் ஷூட் பண்ணி டெத் ஆகிட்டான். பட் ஹவுஸ்ல வேற எதுவுமே கிடைக்கல, ஒரே ஒரு லெட்டரை தவிர. அதோட ஹேண்ட் ரைட்டிங் டெத் ஆன வீட்டுல இருக்கிறவங்களுடைய ஆணுங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங்கே கிடையாது, புதுசான ஒரு ஹேண்ட் ரைட்டிங். அதை ஓபன் பண்ணா சாத்தனிக் கோட் வேர்ட்ல இருக்கு. இதை டீகோட் பண்ணா லாங் லெக்ஸ்னு தெரியுது. பட் இந்த மாதிரி லெட்டர் வருஷமா வேற பிளேஸ்ல இருந்து எடுத்தாங்க. இப்ப இந்த கேஸ் நம்ம கிட்ட வந்திருக்குன்னு அவனோட ஆபீஸுக்கு அழைச்சுன்னு போயிட்டு சில போட்டோஸ காட்டுறான். எல்லா மர்டருமே ரொம்ப கொடூரமா நடந்து இருக்கு. இந்த ஃபேமிலிக்குள்ள ஏதாவது காமனா நடந்து இருக்கான்னு ஹீரோனி கேட்க எந்த ஒரு காமனும் இல்ல. பட் டெத்தான பெண் குழந்தைங்களோட பர்த்டே ஏதாவது ஒரு மந்த் 14ஆம் தேதி வருது. அந்த டேட்டுக்கும் 6 நாளுக்கு முன்னாடி இல்ல 6 நாளுக்கு அப்புறம் தான் கொலை நடந்து இருக்குன்னு வில்லியம் சொல்ல நம்ம ஹீரோனுக்கு இதோ ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது. அவங்க கிட்ட இருந்து ஃபைல் கேஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா எல்லா கேஸ் ஃபைலையும் அனலைஸ் பண்றான். எல்லா கேஸ்லயுமே அப்ப ஃபேமிலியை கில் பண்ணியிருக்கான். வேற எந்த எவிடன்ஸுமே இல்ல. அந்த ஒரு லெட்டரை தவிர யூஸ் பண்ண எல்லா வெப்பனும் ஃபேமிலியோட கன்னு, நைஃப், ஹேமர்னு எல்லாமே அவங்க யூஸ் பண்ற ரெகுலரா யூஸ் பண்ற வெப்பனை தான். மற்றவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் கூட அந்த ஹவுஸ்ல இல்ல. அப்பனா லாங் லெக்ஸ் கொலை பண்ற அப்போ, அதாவது அந்த சைக்கோ அந்த ஃபேமிலியை கொலை பண்ற அப்போ அவன் அந்த ஃபேமிலி கூட இல்ல, அவங்க இல்ல. அப்ப எப்படி அவங்கள கொலை பண்ணிருப்பான்னு ஹீரோயின் கேஸை பத்தியே யோசிக்க அங்க வந்த வில்லியம் கேஸை விடு ஹவுஸுக்கு போறான்னு அவளை அழைச்சிக்கினேன். வில்லியமோட ஹவுஸுக்கு போறான். அங்க இவனுடைய ஒய்ஃப் அண்ட் டாக்டர் எல்லாரு கூடயும் ஜாலியா பேசிட்டு ஹவுஸுக்கு மீண்டும் வரா. ஏதோ ஒரு சவுண்டு கேக்குது. சுத்தி பாக்குற யாருமே இல்லாதனால டோரை லாக் பண்ணிட்டு அவளோட அம்மாவை கால் பண்ணி விசாரிக்க அவங்க அம்மா கேட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டினே நீ ப்ரே பண்றியா இல்லையான்னு. இவ ஆமான்னு சொல்ல என்ன குரல் ஒரு மாதிரி இருக்கு, என்ன ஆச்சுன்னு அம்மா பாசமா விசாரிக்க ஒர்க் ஸ்டஃப்னு இவ சொல்லும் பொழுது மீண்டும் ஒரு சவுண்டு கேக்குது. சுத்தி பாக்குற அப்பயும் யாருமே இல்ல. அப்போ டோரை யாரோ வேகமா தட்டுற சவுண்டு கேக்குது. ஓபன் பண்ணி வெளில பாக்குறா, யாரோ வெளியில போகிற மாதிரி தெரியுது. வேகமா கன் எடுத்துன்னு போறா. சுத்தியும் பாக்குறா, ஆனா யாருமே இல்ல. திரும்பி ஹவுஸுக்குள்ள பாக்குறா, உள்ள ஒரு ஆளு இருக்கான். இவ வேகமா கன் எடுத்துக்கின்னு ஹவுஸுக்குள்ள போறா. அப்ப சுத்தியும் பாக்குறா, யாருமே இல்ல. ஆனா டேபிள்ல இப்போ ஒரு லெட்டர் மட்டும் இருக்கு. ஜனவரி 14th அன்னைக்கு ஓபன் பண்ண சொல்லி இருந்தோ அதை ஓபன் பண்றா. அதுக்குள்ள சைத்தானிக் கோட் வேர்ட்ல எழுதி இருக்கு. டீகோட் பண்ணி பார்க்கும்பொழுது ஒரு பெரிய சென்டென்ஸ்ல இவ்வளவு நல விசாரிக்கிற ஒரு சென்டென்ஸ் இருக்கு. அப்போ அவளுக்கு ஒரு கால் வருது. வேகமா அங்க போனா லாங் லெக்ஸ் இன்னொரு ஃபேமிலிய டெத் பண்ணியிருக்கான், அதாவது சாகடிச்சு இருக்கான். கிட்டத்தட்ட 1 month பிஃபோர் இவங்க டெத் ஆகி இருக்காங்க. ஆனா பக்கத்து வீட்டுக்காரங்க இவங்க ஏதோ ஃபேமிலி ட்ரிப் போயிட்டாங்கன்னு யாருக்கிட்டையும் சொல்லாம இருந்திருக்காங்க. பட் ஸ்மெல் வரதான் இவங்க போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. அதை பார்க்கும்பொழுதுதான் இந்த ஃபேமிலி இங்க டெத் ஆகி இருக்குது தெரியுதுன்னு பெட்ரூமுக்கு அழைச்சுன்னு போறாங்க. அங்க பெட்ஷீட்ல ஹோல் ஃபேமிலியும் கவர் ஆகி இருக்கு. பெட்ஷீட்டை ஓபன் பண்ண சொன்னா உள்ள இருக்கிற 3 பேரும் புழுவோட
புழுவோட இருக்காங்க. அதாவது அவங்க செத்து ரொம்ப நாள் ஆனதுனால உடம்பு ஃபுல்லா புழுவா இருக்கு. அதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி பதட்டமாயி பயந்து போயிட்டு அம்மாவுக்கு கால் பண்றான். அவங்களும் வழக்கம் போல நல்லா விசாரிச்சுட்டு வர பர்த்டேக்கு நம்ம வீட்டுக்கு வாயேன், நம்ம 2 பேரும் 2 சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றான். இவளுக்கு ரொம்ப பிளாங்கா இருக்கு. எப்படி கண்டுபிடிக்கிறதுனே ஐடியா இல்லாம இருக்கிற அப்போதான் 1979 இருந்து நடந்த எல்லா லாங் லெக் கொலையோடைய டேட்டையும் ஆர்டரை எடுத்து அதை ரவுண்ட் பண்ணி 9 சர்க்கிள் ஆஃப் எல்லுன்னு ஒரு சாத்தான் புக் இருக்கு. அதுல இருக்கிற ட்ரையாங்கிள் இமேஜை பார்த்துட்டு டெட் மார்க் எல்லாம் பண்ண ஷீட்டை வச்சு பார்க்கறா. அதே மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்ல வருது. அப்பதான் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறா. எல்லாத்தையுமே வில்லியம் கிட்ட கொடுத்துட்டு இது ஒரு அல்காரிதம், அவனோட அல்காரிதம். ஃபர்ஸ்ட் மர்டர் 14 ஜூலை 1966 நடந்திருக்கு. அதுக்கப்புறம் நடந்த எல்லா மர்டரும் 14ஆம் தேதிக்கும் 6 டேஸ் பிஃபோர் நடந்திருக்கு, இல்லைன்னா அப்புறம் நடந்திருக்கு. அது எல்லாத்தையுமே இதுல மார்க் பண்ணி ட்ரையாங்கிள் ஷேப்ல வருது. அது மட்டும் இல்லாம அவங்களோட எல்லா லெட்டரையும் நான் டீகோட் பண்ணேன். அதுல ஃபைன் டைம் வித் கேமரா ஃபேமிலி ஃபார்ம்னு சென்டென்ஸ் ரிப்பீட்டடா இருக்கு. கேமரா ஃபேமிலியும் லாங் லெக்ஸ் ஃபேமிலியோட தான் டெத் ஆகியிருக்காங்க. அது கூடவே ஒரு சர்ச் ஃபாதரும் டெத் ஆகியிருக்கான். பட் அவங்களுடைய டாக்டரை தவிர மற்ற எல்லாருமே இறந்து போயிருக்காங்க. அந்த டைம்ல அவ ஸ்கூல்ல இருந்து இருக்கா. ட்ரையாங்கிள்ல அவளுடைய டேட் ஆஃப் பர்த் மட்டும் மிஸ் ஆகுது. அவ பர்த்டே டேட்ல இருந்து 6 டேஸை மைனஸ் பண்ணா ட்ரையாங்கிள் வந்து கம்ப்ளீட் ஆகுது. அவளோட ட்ரையாங்கிள் மட்டும் இல்லாம இன்னொரு பாயிண்ட் இருக்கு. என்னோட கணிப்பு சரியா இருந்தா கேரி ஆனா லாங்லுக்கு பார்த்திருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு, இன்னொரு கொலை நடக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குன்னு ஹீரோனி சொல்ல இதை கேட்ட வில்லியமுக்கு ஷாக்கு. எப்பா என்னமா 30 வருஷம் கேஸை இப்படி அசால்ட்டா சால்வ் பண்ணுன்னு அவளை வந்து ரொம்ப பெருமைப்படுத்திட்டு அடுத்து என்ன பண்ணணும்னு கேட்க அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டல்ல அந்த பொண்ணு அட்மிட் ஆகியிருக்கா. இப்ப வரைக்கும் அங்கதான் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் கேமரா ஃபேமிலியோட ஃபார்ம் ஹவுஸுக்கு 2 பேருமே போறாங்க. அங்க எக்ஸ் மார்க்லாம் இருக்கு. இந்த எக்ஸ் மார்க் தான் அவனுடைய எல்லா லெட்டர்லயுமே இருக்கும். ரொம்ப இயர்ஸா க்ளோஸ் பண்ணி இருக்கிறதுனால ஃபுல்லா தூசி. மொட்டை மாடிக்கு போயிட்டு ஃப்ளோர்ல வந்து செக் பண்றாங்க. அங்க ஒரு சிலுவை சிம்பிள் இருக்கு. அந்த ஃப்ளோரை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ள ஒரு பொம்மை. அந்த பொம்மையும் அந்த ஆனின்ற பொண்ணு உயிர் பச்சால அவளோட உருவமும் ஒரே மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட ஹேண்ட்மேட் பொம்மை. அதை கொண்டு போயிட்டு டாக்டர் கிட்ட கொடுக்க அவங்களும் இந்த மாதிரி ஒரு பொம்மையை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லைங்க, கையிலேயே செஞ்சிருக்கான், காட்டுனால ஃபில் பண்ணிருக்கான், அது மண்டைக்குள்ள இருந்து ஒரு மெட்டல் குண்டை எடுத்துன்னு ஒரு மெட்டல் குண்டை காட்டுறான். இது என்னன்னு ஹீரோனு கேட்க இதுதான் இந்த பொம்மையோட பிரெயின். ஆனா இந்த மெட்டல் குண்டை வந்து நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு பெருசா தெரியல. அது பக்கத்துல வந்து ஒரு மெட்டல் பக்கத்துல கொண்டு போய் வைக்கிறான். அதுக்குள்ள இருந்து ஒரு சவுண்ட் வருது. அதை கேட்ட உடனே நம்ம ஹீரோனோட மைண்டுக்குள்ள ஏதோ பாம்பு ஓடுற மாதிரி காட்டுறாங்க. அவ அப்படியே ஸ்டிக் ஆயிடுறா. அப்படியே கட் பண்ணா இப்பதான் அந்த சைக்கோவை காட்டுறாங்க. பெருசா ஃபேஸ் எல்லாம் காட்டல. பட் இப்ப இன்னொரு பொம்மையை செஞ்சுன்னு இருக்கான். கார் ஓட்டிக்கின்னு பக்கத்துல இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறான். பொருள்லாம் எடுத்து அங்க இருக்கிற பொண்ணு கிட்ட உன்னோட பர்த்டே எப்பன்னு கேட்க அவ பயந்து போயிட்டு அப்பா அம்மானு கூப்பிட இவ அங்கிருந்து கோவத்தோட வரான். இங்க ஹீரோயின் அண்ட் வில்லியம் 2 பேருமே கேமரா ஃபேமிலியில இருந்து தப்பிச்ச அந்த பொண்ணை பார்க்க போறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலோடைய சீஃப் நான் இங்க வந்து 8 வருஷம் ஆகுது, அவ ஏதோ பேய் பிடிச்ச மாதிரியே பித்து பிடிச்ச மாதிரியே இருப்பா, ஆனா நேத்து தான் அவ வந்து நார்மலாவே ஆனா அந்த நேத்து தான் அவளை யாரோ பார்க்க வந்திருக்காங்க, எல்லாமே அதிசயமா இருக்குன்னு அந்த சீஃப் சொன்னதும் அவனை பாத்தீங்களான்னு ஹீரோனை கேட்க இல்ல ரிஜிஸ்டர்ல போட்டு இருக்கிற நோட்டை காட்டுறான். அதுல ஹீரோனியோட நேம் எழுதிருக்கு. அதை பார்த்த உடனே 2 பேருக்குமே ஷாக்கு. ஆனி கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்க பிளாஷ்பேக்ல ஆனி ஸ்கூலுக்கு போன பிறகு அவளோட அப்பா பக்கத்துல இருக்கிற பொம்மையை வச்சுக்கின்னு ஏதோ சைக்கோ மாதிரி பாக்குறான். அவங்க வீட்டு மாடை கொலை பண்ணிட்டு அவங்க ஹவுஸுக்கு வந்த சர்ச் ஃபாதரையும் கோடாலியால மண்டை அடிச்சு சாகடிச்சிட்டு நெக்ஸ்ட் அவங்க அம்மா அந்த பொம்மையே உத்து பாத்திரம் இருக்கா, அவளையும் கோடாலியால அடிச்சு சாகடிச்சிட்டு இவனை ஷூட் பண்ணிக்கின்னு டெத் ஆகிறான். இதை பிளாஷ்பேக்ல காட்டிட்டு லாங்குக்கு சொன்னா நான் இங்கிருந்து கீழே கூட குதிப்பேன்னு அந்த பொண்ணு சொல்லும் பொழுது நீ அவனை பார்த்திருக்கியா, அவன் எப்படி இருப்பான் அப்படின்னு ஹீரோனி கேட்க டவுன் த ஸ்டேட்ஸ்னு ஒரு பாட்டை வந்து அவ பாடுறான். அப்படியே கட் பண்ணா இங்க சைக்கோ 75 அந்த ஃபேமிலியை கொலை பண்ணியிருக்கான். 20 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஃபேமிலியோடைய ஒன்லி ஒன் சர்வரை பார்க்க வந்து இருக்கான். என்ன இருக்கும் நம்ம பொம்மையை கண்டுபிடிச்ச அன்னைக்கு தான் அவ கேட்டோனியா டிசீஸ்ல இருந்து வந்திருக்கான்னு வில்லியம் சொல்ல இது எல்லாமே கோஇன்சிடென்ட்டா இல்ல வேற ஏதாவது அவனு இவன் புலம்பி தள்ளுறப்போ நாம எதையோ மிஸ் பண்றோம். சில கல்ச்சர்ஸ்ல பொம்மையை சூனியத்துக்காக யூஸ் பண்ணுவாங்க, மைண்டை அதை வச்சு கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னு ஹீரோனி சொல்லும் பொழுது உனக்கு லாங் லெக்ஸ் எப்படி இருந்து தெரியும்னு வில்லியம் கேட்க என்ன ஒரு 2 வீக்ஸா தான் தெரியும் ஹீரோனி சொல்லும் பொழுது இல்ல உங்க அம்மா கிட்ட போய் கேட்டு பாரு, ஏன்னா 1974 உங்க ஹவுஸ்ல இருந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. உன்னுடைய 9th பர்த்டே
பர்த்டேக்கு முன்னாடி 6 நாள் அடையாளம் தெரியாத ஒரு ஆளு உங்க ஹவுஸுக்கு வந்ததாகவும் அவன் வந்து உங்ககிட்ட பேசுனதாகவும் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. சோ உங்க அம்மா கிட்ட போ, அதை பத்தி கேளுன்னு வில்லியம் சொல்ல ரொம்ப மந்த்துக்கு அப்புறம் ஹவுஸுக்கு போறான். அங்க அம்மா பார்க்கவே கொஞ்சம் சூனியக்காதிரி மாதிரி இருக்கா. பழக்கம் போல அங்கெல்லாம் பண்ணிட்டு பாசமழை எல்லாம் பெஞ்சிட்டு ப்ரே பண்றியான்னு அம்மா கேட்க ஹீரோயின் அப்பதான் ஒரு உண்மையை சொல்றா. இது வரைக்கும் அவ பண்ணதே இல்லைன்னு. அடுத்து குக்கிங் எல்லாம் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற டோரை பாக்குறா. க்ளோஸ் ஆகியிருக்கு. பிளாஷ்பேக்ல யாரோ ஹவுஸுக்கு வராங்க. அம்மா டக்குன்னு போலீஸுக்கு போன் பண்ணிட்டு ஷார்ட் கன்னுக்கு எடுத்துக்கின்னு வெளில வர. பிரசன்ட்ல ஹீரோயின் டோர் கிட்ட போகும்போது அம்மா இவ்வளவு கூப்பிட அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு ஹீரோயின் இவகிட்ட கேட்க உன்னுடைய 9th பர்த்டேக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியலன்னு இவ பொலமிக்கின்னு ஒரு பாட்டு பாடிட்டு உன்னுடைய பழைய திங்ஸ பாருன்னு ஒரு க்ளூ மட்டும் கொடுக்குறான். அதனால இவ போயிட்டு அவளுடைய பழைய திங்ஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு போட்டோ ஒண்ணு கிடைக்குது. அதை பார்த்த உடனே ஹீரோயின் ஷாக் ஆகி எட்ட போக ஹீரோயின் சின்ன வயசுல மீட் பண்ணவன் வேற யாருமே கிடையாது, அந்த சைக்கோ தான். அந்த சைக்கோ தான் இவகிட்ட வந்து பேசின்னு இருக்கா. அப்ப அங்க வந்த அம்மா உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்க இந்த சைக்கோவோ வழக்க மாதிரி பர்த்டே விஷஸ் சாங்க வந்து பாடுறான். கோபப்பட்ட அம்மா உங்களுக்கு என்ன வேணும்னு கோவமா கேட்க நாங்க பக்கத்துல இருக்கிற சர்ச்சில் இருந்து வந்திருக்கோம். உங்க பொண்ணுக்கு 14ஆம் தேதி பர்த்டே இல்ல, அதுக்காக எங்க சர்ச்சில் இருந்து உங்க பொண்ணுக்கு ஒரு பிரசண்டா ஒரு பொம்மையை செய்ய சொல்லியிருக்காங்க. நான் ஒரு பொம்மை செய்யற ஆளுன்னு அவங்க அம்மா கிட்ட இவன் சொல்லி இருக்கும் பொழுது அப்படியே கட் பண்ணா பிரசன்ட்ல போட்டோவை வில்லியம் கிட்ட கொடுத்துட்டு சர்ச் பண்ண சொல்றான். இங்க சைக்கோவோ புதுசா இன்னொரு பொம்மையை செய்யறான். அடுத்த சீனு அவனை வந்து பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அவனை விசாரிக்கும் போது ஏதோ சம்பந்தமே இல்லாம சொல்லிட்டு நான் எப்ப லீ ஹார்கரை பாப்பேன்னு இவன் மீண்டும் கேட்க உனக்கு எப்படி ஹீரோனிய தெரியுன்னு அந்த சைக்காட்ரிஸ்ட் கேட்கும் பொழுது என் ஃப்ரெண்டோடைய ஃப்ரெண்டு எனக்கும் ஃப்ரெண்டுன்னு சசிகுமார் டயலாக் எல்லாம் சொல்றான். எல்லாரும் வெளில போக சொல்லிட்டு ரூம்ல வில்லியம், சைக்காட்ரிக்ஸ் அண்ட் ஹீரோயின் இப்ப 3 பேரும் மட்டும் இருக்க சொல்லிட்டு அவனை அரெஸ்ட் பண்ணும்போது இருந்த பெட்டியில ஃபுல்லா புக்கு தான் இருக்கு. அவனோட ஹேண்ட் ரைட்டிங்கும் லெட்டர்ல கிடைச்ச ஹேண்ட் ரைட்டிங்கும் ஒன்னா இருக்கு. அதெல்லாம் பார்த்தா அவன் சாத்தானா வழிபடுறான். இது அமெரிக்கால சகஜம்தான். ஆனா வேற என்ன ப்ரூஃப் இருக்கு, அதை கண்டுபிடிக்கணும்னு சைக்காட்ரிஸ்ட் சொல்ல எனக்கு என்னமோ அவன் தனியா பண்ணல, அவன் கூட நிறைய ஹெல்ப் பண்றாங்க, யாரோ ஹெல்ப் பண்றாங்க. இது ரொம்ப வருஷமா அவனுக்கு ஹெல்ப் பண்ணி அவனை லீட் பண்ற நிறைய வாய்ப்பு இருக்குன்னு ஹீரோன்னு சொல்லிட்டு சைம்பிங் ரூமுக்கு போறான். இவளை பார்த்த உடனே பர்த்டேகள் வந்துட்டான்னு சைக்கோ சொல்லிட்டு அடறான். உனக்கு யாரு ஹெல்ப் பண்றாங்கன்னு ஹீரோன்னு கேட்க மேன் டவுன் ஸ்டேர்ஸ்ன்னு சொல்றான். இவளுக்கு ஒண்ணுமே புரியல. யாரு டவுன் ஸ்டேர்ஸ்ல இருக்கான்னு ஹீரோன்னு கேட்கும்போது உன்னோட அம்மா கிட்ட கேளு அப்படின்னு சைக்கோ சொல்ல நான் ஏன் அம்மா கிட்ட கேட்கணும்னு இவன் ஷாக்கா கேட்க இவன் டக்குன்னு அவனோட மண்டைய அடிச்சு அதாவது டேபிள்ல அடிச்சு அவனும் ரத்தம் வழிய டெத் ஆகுறான். அதை பார்த்த உடனே இவ ஷாக் ஆகுறா. வில்லியம் இவளை எல்லாருமே ஸ்கோல் பண்ணிட்டு பிளாக் மேஜிக்கே இல்ல ஒண்ணுமே இல்ல இவன் தான் கில்லர்னு அங்கிருந்து போறான். ஆனா ஹீரோனுக்கு ஏதோ தப்பா தோணுது. அதனால அவனோட வீட்டுக்கு ஹீரோனையும் சைக்காட்ரிக்ஸ் 2 பேருமே போறாங்க. சைக்காட்ரிக்ஸ கார்லயே விட்டுட்டு ஹீரோனி மட்டும் உள்ள போறான். ஹவுஸ் ஃபுல்லா சர்ச் பண்றா. எங்கேயுமே அம்மாவை காணோம். அப்போ சைக்காட்ரிஸ்ட் கார்ல வெயிட் பண்ணி இருக்கும் பொழுது வெளியில இருக்கிற குடோன்ல கார் ஒண்ணு இருக்கு. அதை பார்த்து இருக்க அம்மா பின்னாடி வந்து ஷார்ட் கன்னை வச்சு சைக்காட்ரிக்கோட எண்டுலயே ஷூட் பண்ணி சாகடிக்கிறான். சத்தம் கேட்டு ஹீரோனி வெளில வந்து பாக்குறா. அம்மா கன்னோட சைக்காட்ரிக்ஸ வந்து ஷூட் பண்ணினே இருக்கா. அதை பார்த்த உடனே இவளுக்கு ஷாக் அதிர்ச்சி ஃபாலோ பண்ணிக்கினே பின்னாடி வழியா போயிட்டு கன்னை பான் பண்ணி என்ன பண்றீங்கன்னு கேட்க அம்மாவோட தெரியல. நம்ம ஹீரோயின் சின்ன வயசுல இருந்தால அதே மாதிரி ஒரு பொம்மை இருக்கு. அதை பார்த்த உடனே இது என்ன பண்றீங்கன்னு கேட்க அப்பா அம்மா ஒரு விஷயத்த சொல்றா. நீ அவனை சாகடிச்சிட்ட, அந்த சைக்கோவை சாகடிச்சிட்ட, இதுக்கப்புறம் நீ ஃப்ரீ ஆகிடுவன்னு அந்த பொம்மையோடைய ஹெட்டைய ஷூட் பண்ண ஹீரோனி ஹெட்ல ஷூட் பண்ண மாதிரி அவளுக்கு செம்ம வலிக்குது. அதுக்கப்புறம் அவளுடைய மண்டையில இருந்து கருப்பு கலர்ல ஒரு புகை ஒண்ணு வருது. அதே மாதிரிதான் அந்த பொம்மையோட மண்டையில இருந்தும் ஒரு கருப்பு கலர்ல ஒரு புகை வருது. இதுல இருந்து நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியும். அந்த சைக்கோ எல்லாருமே பிளாக் மேஜிக் பண்றான். யாருக்கெல்லாம் அந்த பொம்மை கொடுக்குறானோ அந்த பொம்மைக்கு பிளாக் மேஜிக் பண்ணி அந்த ஃபேமிலி இருக்கிற எல்லாரையும் அவன் நினைச்ச மாதிரியே சாகரிக்கிறான ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு புரிய வருது. நம்ம ஹீரோனிய மயங்க விடுறா. பிளாஷ்பேக்ல ஹீரோயின் சின்ன வயசுல இருக்கும்போது அம்மா ஒரு ஸ்டோரி சொல்றான். யாருமே இல்லாத அம்மா பொண்ணு மட்டுமே இருக்கிற ஹவுஸுக்கு பொம்மை செய்யறவன் வந்தான். அவ பர்த்டேக்கு டால பக்கத்துல இருக்கிற சர்ச்சில் இருந்து கிஃப்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவனோட ஹவுஸுக்கு போயிட்டு பிளாக் மேஜிக் எல்லாம் பண்ணி டெவில் பொம்மைய கொண்டு வந்தான். அது தெரிஞ்ச அம்மா அவனை தடுக்கும் பொழுது அவனுக்கு ஹெல்ப் பண்ணா உன்னோட பொண்ணை விட்டுருவனோ, இப்படி ஹெல்ப் பண்ணலனா உன்னோட பொண்ணை இப்பயே சாகடிச்சிடுவேன்னு அவன் பயன்படுத்த அண்ணில இருந்து அம்மா ஒத்துக்குன்னு அவனுடைய ஹவுஸுக்கு கீழே இருக்கிற டவுன் ஸ்டேர்லயே அவனை தங்க வச்சு எல்லாமே பார்த்துக்கணும். அவ சொல்ற எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு எல்லாமே அம்மா ஹெல்ப் பண்ணான்னு சொல்ல சின்ன வயசுல இருந்தனால ஹீரோனிக்கு இந்த ஸ்டோரியை பத்தி ஃபுல்லா தெரியல. ஆனா இப்போ அவளுக்கு ஞாபகம் வரும்போதுதான் தெரியுது இது எல்லாமே, அதாவது அவ சின்ன வயசுல சொன்னது எல்லாமே நம்ம அம்மா நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்கன்னு.
அந்த பொம்மையை யூஸ் பண்றதே அவங்களுடைய அம்மா தான். யாரெல்லாம் கொலை பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த வீட்டுக்கு அந்த பொம்மையை கொண்டு போயிட்டு அவங்க அம்மா சர்ச் ஃபாதர் மாதிரி, அதாவது சர்ச்சில் இருந்து கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு வந்துடுறான். அந்த பொம்மையை செஞ்சது இந்த சைக்கோ. அவன் அந்த பிளாக் மேஜிக் பண்ணிடுறான். அந்த பொம்மை அவங்களோட வீட்டுல இருக்கும் பொழுது பிளாக் மேஜிக்கால அந்த குடும்பத்தையே அந்த சைக்கோ சாகடிச்சிட்டான். அதுக்கு ஹெல்ப் பண்றது இவனுடைய அம்மா. இது எல்லாமே இப்பதான் நம்ம ஹீரோனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகத்துக்கு வருது. கட் பண்ணா இப்போ டவுன் ஸ்டேர்ஸ்ல இருக்கா. டவுன் ஸ்டேர்ஸ்ல போன் அடிக்குது, அதாவது மேல வந்து போன் அடிக்குது. டவுன் ஸ்டேர்ஸ்ல பொம்மை செஞ்சதுக்கான அடையாளம் நிறைய இருக்கு. போயிட்டு தட்டு தடுமாறி அந்த போனை எடுக்க போன்ல இன்னொரு ஆளு. வில்லியமோட பொண்ணுக்கு நாளைக்கு பர்த்டே, உனக்கு தெரியாதான்னு கேட்க ஹீரோனுக்கு செம ஷாக் ஆயிடுச்சு. அப்போ நெக்ஸ்ட் ஆள் யாருன்னா வில்லியமோட ஃபேமிலி தான். ஹீரோனியோ கோவமா அந்த குடோன்ல இருந்து கார் எடுத்துக்கினு, அந்த சைக்கோட காரை எடுத்துக்கினு அங்க போறான். வில்லியம் தட்டுறா. கதவை தட்டினா வில்லியம் ஓபன் பண்றான். ஆள் பார்க்கவே ஏதோ மந்திரிச்சு விட்ட மாதிரி இருக்கான். பக்கத்துல இருக்கிற அவன் ஒய்ஃபும் வாங்க 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 வாங்கன்னு இவனை வந்து அழைச்சின்னு போயிட்டு உட்கார வைக்க இவ சுத்தி பாக்குறா. அந்த பொண்ணு மாதிரியே இருக்கிற இன்னொரு பொம்மை அவ பக்கத்துல இருக்கு. அந்த பொண்ணு அந்த பொம்மையே பார்த்துன்னு இருக்க. பக்கத்துல பாக்குறான் இவளுடைய அம்மா உட்காந்துன்னு இருக்கா. அதை பார்த்த உடனே இவளுக்கு ஷாக்கு. ஆக்சுவலி நம்ம சைக்கோவை கொலை பண்ணிட்டு தான் நினைச்சோம். சைக்கோ கொலை பண்ணிட்டான். ஆனா இதுக்கு பின்னாடி வேற ஒரு ஸ்டோரி இருக்கு. இவளை கவலை பண்ண சொல்லி வேற ஒரு இடத்துல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு போல. இவளுடைய லாஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இதை பண்ணிட்டு அவளோட பொண்ணை ஃப்ரீயா விட்டுருவாங்கன்னு அவங்களோட அம்மா வந்து இந்த பொம்மையை எடுத்துக்கின்னு வில்லியம் ஹவுஸுக்கு வந்திருக்கா. ஆனா நம்ம ஹீரோயினியும் என்ன பண்றீங்கன்னு கேட்க இது காதல வாங்காத வில்லியம் அவனோட ஒய்ஃபை கிச்சனுக்கு அழைச்சிட்டு போறான். பாஸ்ட்ல அவங்க அம்மா ஒரு வீட்டுக்கும் இந்த டால் இருக்குல்ல, இந்த பொம்மையை கொண்டு போய் வைக்கிறான். அவங்க எல்லாருமே செத்ததுக்கு அப்புறம் இவ காரை ஓட்டின்னு வரா. ஆனா ஒவ்வொரு டைமும் அவங்க சாகும் பொழுது அம்மாவால அதை வந்து தாங்கவும் முடியல, கத்தரா, அழுகுறா. ஆனா எல்லாமே வந்து அந்த பொண்ணுக்காக பண்றதுனால அவள சகிச்சுக்கணும். இவ்வளவு நாள் பண்ணிருக்கா. இது கடைசி. இதை சாகடிச்சிட்டாங்கன்னா, இந்த ஃபேமிலி மர்டர் பண்ணிட்டாங்கன்னா உன்னோட விட்டுருவாங்கன்னு அம்மா வந்து மனசுக்குள்ளேயே நினைச்சு இருக்க. இங்க வில்லியமோ அவனோட ஒய்ஃபை கொலை பண்ணிட்டு இப்ப நெக்ஸ்ட் அவனோட பொண்ணை கொலை பண்றதுக்கு வரான். ஆனா ஹீரோயினோ கன் எடுத்து அவனை ஷூட் பண்ணி சாகடிச்சிட்டு அவங்க அம்மாவை பாக்குறான். அவங்க அம்மாவோ அந்த குழந்தைய கொலை பண்றதுக்கு கிட்ட வர, அதாவது கத்தி எடுத்துக்கின்னு கிட்ட வர, டக்குன்னு கன்னை எடுத்துக்கின்னு அந்த பொண்ணை பக்கத்துல வர வச்சுட்டு அம்மாவை ஷூட் பண்ணி சாகடிச்சிட்டு அந்த பொண்ணை அடிச்சுக்கின்னு வெளில வர. இதோ இந்த படமும் முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்க. இதனால் வர எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். நாளை ஒரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். டாடா, பை பை.